இருந்தாலும் சிம்ரனுக்கும் சமுத்திரக்கனிக்கும் சந்தேகம் வருது. அவரை தொடர அவர் வீட்டுக்கே போய் விசாரிக்கிறாங்க. அவர் வேலை பார்க்கிற இடத்துலயும் விசாரிக்கிறாங்க. நிஜமாலுமே கண்ணு தெரியாது நம்புறாங்க. இருந்தாலும் சிம்ரனுக்கு சந்தேகம் போகல. அதே நேரம் அவங்க பக்கத்து வீட்ல இருந்த லேடி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மூணாவது ஒரு ஆள் வந்துட்டு போன அப்படின்னு சொல்லி அந்த விசாரணை தொடருது. அந்த நேரம் சிம்ரன் அந்த பக்கத்து வீட்டுக்கார லேடி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரி மாடியில் இருந்து கீழே தள்ளிவிட்டு, அந்த நேரமும் பிரசாந்த் பாத்திரர் ஏதும் சொல்லி சமாளிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. பின்னாடியே வந்த சிம்ரன் அவருக்கு ஏதோ மருந்து கொடுத்து கண்ணு தெரியாம செஞ்சிட்டாங்க. அந்த சமயம் இவர் கொல்ல போறாங்கன்னு சொல்லி ஓடுகிறார். அந்த நேரத்தில் யோகி பாபு ஊர்வசிக்கு ரவிக்குமார் காப்பாத்துற மாதிரி ஒரு கிட்னி திருடலாம் பாக்குறாங்க. அப்ப ஒரு பிளான் போட்டு சிம்ரன் கடத்தி அவகிட்ட இருந்து காசு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு பேச ஐடியா பண்ணி கடத்துறாங்க. கடைசியா சிம்ரன் தப்பிச்சாங்களா இல்ல பிரசாந்துக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் மீதி கதை. அந்தகன் பார்த்துட்டு வந்த கண்ணு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க.